ஒரு நிமிடம் கற்பனை செய்து பாருங்கள். ஒருவர் உங்களை முழுமையாக புரிந்து கொண்ட மறுகணமே உங்கள் வாழ்க்கையின் கட்டுப்பாட்டை நீங்கள் முற்றிலுமாக இழந்து விட்டீர்கள் என்று யாராவது சொன்னால் நீங்கள் ஏற்றுக்கொள்வீர்களா? இது கேட்பதற்கே கொஞ்சம் அதிர்ச்சியாகத்தான் இருக்கிறது. ஆமாம், சிறுவயதிலிருந்தே உண்மையாக இருங்கள், உங்கள் மனதில் இருப்பதை வெளிப்படையாக பேசுங்கள் என்றுதான் நாம் அனைவரும் கேட்டு வளர்ந்திருக்கிறோம். ஆனால் அந்த வெளிப்படைத்தன்மைதான் உங்களை வீழ்த்தும் மிகப்பெரிய ஆயுதம் என்று ஒரு தத்துவம் வாதிக்கிறது. அது ஒரு மிக தீவிரமான பார்வை. நிச்சயமாக. இந்த கட்டுரையின் ஆழமான தேடலுக்கு உங்களை வரவேற்கிறோம். இன்று நாம் விவாதிக்கப் போவது டார்க் சைக்காலஜி, அதாவது இருண்ட உளவியா சார்ந்த சில சிந்தனைகளை, மற்றவர்களை எப்படி கையாளுவது, அதிகாரம் எப்படி செயல்படுகிறது என்பதை பற்றிய மிக துல்லியமான சில வரிகளைத்தான் இன்று நாம் அலசப் போகிறோம். அதாவது மனித மனதின் இருண்ட பக்கங்களை எந்தவித பூச்சுற்றலும் இல்லாமல் பார்க்கப் போகிறோம், அப்படித்தானே? சரியா சொன்னீங்க. இது நீங்கள் அன்றாடம் பயன்படுத்தும் சமூக வலைத்தளங்களில் தொடங்கி உங்கள் அலுவலக அரசியல் வரை அனைத்திலும் ஆழமான தாக்கத்தை ஏற்படுத்தக்கூடிய ஒரு தலைப்பு. இந்த பகுப்பாய்வை நாம் தொடங்குவதற்கு முன்பாக ஒரு விஷயத்தை தெளிவுபடுத்திவிடலாம். வெளிப்படையாக இருப்பது என்பது ஒரு சமூக கட்டமைப்பில் மிகவும் வரவேற்கத்தக்க ஒரு பண்புதான். அதில் எந்த சந்தேகமும் இல்லை. உண்மைதான். ஆனால் அதிகார பகிர்வு என்று வரும்போது மனித உறவுகளை ஒரு சதுரங்க வெட்டையாக பார்க்கும் இந்த இருண்ட உளவியல் முற்றிலும் மாறுபட்ட ஒரு கோணத்தை முன்வைக்கிறது. புரிந்து கொள்ளப்படுவது ஒருபோதும் வலிமை அல்ல, அது ஒரு பலவீனம் என்று இந்த வாதம் மிக திட்டவட்டமாக தொடங்குகிறது. ஒரு பலவீனமா? இதை நாம் கொஞ்சம் விரிவாக பார்க்க வேண்டும். கண்டிப்பா. உங்கள் பலவீனங்கள் என்ன, நீங்கள் எதற்கு கோபப்படுவீர்கள், எதற்கு உணர்ச்சி வசப்படுவீர்கள் என்பது மற்றவர்களுக்கு தெரிந்துவிட்டால் அவர்கள் உங்களை மிக எளிதாக ஒரு குறிப்பிட்ட திசையில் பயணிக்க வைக்க முடியும். அதாவது நம்முடைய சுபாவத்தை வெளிப்படுத்துவதன் மூலம் நம்மை கட்டுப்படுத்தும் கடிவாளத்தை நாமே மற்றவர்களிடம் கொடுத்து விடுகிறோம். சரியாக சொன்னீர்கள். ஆக மனிதர்கள் இயல்பாகவே மற்றவர்களால் புரிந்து கொள்ளப்பட வேண்டும் என்று ஏங்குவதை இது ஒரு பெரிய ஆபத்தாக பார்க்கிறது. சரியா? நாம் தனிமைப்படுத்தப்பட்டவர்கள் அல்ல, நாம் ஒரு சமூக விலங்கு. ஆமாம். நம்முடைய நண்பர்களோ குடும்பத்தினரோ நம்மை புரிந்து கொள்ள வேண்டும் என்றுதான் நாம் நினைப்போம். ஆனால் அந்த அடிப்படை மனித தேவையையே இது ஒரு பொறியாக பார்க்கிறது. இதை இப்படி புரிந்து கொள்ளலாமா? அதாவது நாம் ஒரு சீட்டாட்டம் விளையாடிக் கொண்டிருக்கிறோம். சரி. நம் கையில் என்னென்ன சீட்டுகள் இருக்கின்றன என்பதை எதிராளிக்கு தெரியும்படி வைத்துக்கொண்டே விளையாடினால் என்ன ஆகும்? நாம் எவ்வளவு திறமையான வீரராக இருந்தாலும் நமது வெற்றி வாய்ப்பு அங்கே பூஜ்யமாகிவிடும், இல்லையா? மிகச் சரியான ஒப்புமை. உங்கள் கையில் உள்ள சீட்டுகளை மற்றவர்களுக்கு காட்டுவது என்பது உங்களின் உத்தியை நீங்களே முடக்குவதற்கு சமம். அந்த சீட்டுகள்தான் உங்களுடைய ஆசைகள், உங்களுடைய பயங்கள் மற்றும் உங்களுடைய எல்லைகள். புரிகிறது. இந்த உளவியல் தத்துவம் இதைத்தான் அவர்கள் உங்களை அறிந்து கொண்ட மறுகணமே நீங்கள் தோற்றுவிட்டீர்கள் என்று குறிப்பிடுகிறது. இதை ஒரு நடைமுறை உதாரணத்தோடு பொருத்தி பார்ப்போம். செல்லுங்கள். நீங்கள் ஒரு அலுவலகத்தில் வேலை செய்கிறீர்கள் என்று வைத்துக் கொள்வோம். உங்களுக்கு மற்றவர்களின் பாராட்டும் அங்கீகாரமும் மிகவும் பிடிக்கும் என்பது உங்களின் மேலாளருக்கு தெரிந்து விடுகிறது. ஓஹோ, அப்புறம் என்ன நடக்கும்? இப்போது அவர் என்ன செய்வார்? நீங்கள் எதிர்பார்த்த அந்த பாராட்டை வேண்டுமென்றே உங்களுக்கு கொடுக்காமல் நிறுத்தி வைப்பார். அந்த பாராட்டை பெறுவதற்காக நீங்கள் வார இறுதி நாட்களிலும் உங்களை வருத்திக் கொண்டு கூடுதல் நேரம் வேலை செய்வீர்கள். அட, இங்கே அவர் நம்மை மிரட்டவோ கட்டாயப்படுத்தவோ இல்ல. அதுதான் விஷயம். உங்கள் பலவீனம் எது என்று அவருக்கு தெரிந்துவிட்டது. அதை பயன்படுத்தி அவர் தன்னுடைய காரியத்தை சாதித்துக் கொண்டார். நீங்கள் ஒரு குழுவிற்காக உழைப்பதாக நினைப்பீர்கள், ஆனால் உண்மையில் நீங்கள் கையாளப்படுகிறீர்கள். அதாவது நம்முடைய அடிப்படை தேவைகளே நமக்கு எதிராக திருப்பப்படுகின்றன. இது ஒரு முக்கியமான முரண்பாடு. சரி, எதிராளிக்கு நம்முடைய சீட்டுகள் என்னவென்று தெரிந்துவிட்டது. ஆனால் அதை வைத்து அவர் எப்படி நம்முடைய ஒவ்வொரு நகர்வையும் கணிக்கிறார்? இதுலதான் அடுத்த முக்கியமான தத்துவம் வருகிறது. உங்களுடைய வழக்கங்களே உங்களை கட்டும் சங்கிலிகள் என்று மூலக்கட்டுரை சொல்கிறது. வழக்கங்கள் என்றால் பேட்டர்ன்ஸ், அப்படிதானே? ஆமாம். நாம் தினமும் செய்யும் விஷயங்கள், ஒரு குறிப்பிட்ட சூழ்நிலைக்கு நாம் எப்படி எதிர்விரியாற்றுவோம் என்ற நமது வழக்கங்கள் நமக்கு எதிராகவே ஒரு கண்ணுக்கு தெரியாத சிறையாக மாறுகிறது என்று இங்கு வாதிடப்படுகிறது. இங்குதான் இது மிகவும் சுவாரஸ்யமாகிறது. இதை நாம் இன்றைய தொழில்நுட்பத்தோடு ஒப்பிட்டு பார்க்கலாமே. எப்படி சொல்கிறீர்கள்? அதாவது இணையத்தில் நாம் எந்த பதிவிற்கு லைக் போடுகிறோம், எந்த வீடியோவை எவ்வளவு நேரம் பார்க்கிறோம் என்ற நம்முடைய ஒவ்வொரு கிளிக்கும் அல்கோரிதம்களால் துல்லியமாக கணிக்கப்படுகிறது. ஆமாம், நிச்சயமாக. அதேபோல மனிதர்களாகிய நமக்கும் சில அல்கோரிதம்கள் இருக்கின்றன அல்லவா? நாம் ஒரு விமர்சனத்திற்கு எப்படி கோவப்படுவோம், ஒரு புகழ்ச்சிக்கு எப்படி மயங்குவோம் என்ற
நமது உணர்ச்சிகரமான தூண்டுதல்கள் தெரிந்தால் எதிராளி அதை வைத்து நம்மை மிக எளிதாக இயக்க முடியும். அந்த அல்கோரிதம் ஒப்பீடு இந்த இடத்திற்கு மிக சரியாக பொருந்தும். இது ஒரு முக்கியமான கேள்வியை எழுப்புகிறது. பல பிரயோகம் இல்லாமல் ஒரு மனிதன் எப்படி கையாளப்படுகிறான் என்பதுதான் அது. மனித மூளை எப்போதுமே வழக்கங்களை சார்ந்துதான் இயங்குகிறது. அறிவாற்றல் சுமையை குறைப்பதற்காக மூளை பல விஷயங்களை ஆட்டோ பைலட் முறையில் செயல்பட பழகிவிட்டது. இதைத்தான் கையாளுபவர்கள் தங்களுக்கு சாதகமாக பயன்படுத்துகிறார்கள். ஓ, அப்போ நாம் யோசிக்காமலே சில விஷயங்களை செய்கிறோம். ஆமா, இங்கு உடல் பலமோ அச்சுறுத்தலோ தேவையில்லை. உங்களின் தூண்டுதல்களை கணித்தால் போதும், நீங்கள் உங்களுக்கு கொடுக்கப்பட்ட பாத்திரத்தில் நீங்களாகவே நடிப்பீர்கள் என்று இந்த வாதம் கூறுகிறது. இது கேட்பதற்கே கொஞ்சம் பயமாக இருக்கிறதே. இதையும் ஒரு உதாரணத்தின் மூலம் பார்ப்போம். நீங்கள் யாராவது உங்கள் திறமையை குறைத்து மதிப்பிட்டால் உடனடியாக கோபப்பட்டு சத்தமாக பேசுவீர்கள் என்று ஒருவருக்கு தெரியும் என வைத்துக்கொள்வோம். சரி. ஒரு முக்கியமான கூட்டத்தில் அவர்கள் மிக லேசாக உங்கள் திறமையைப் பற்றி ஒரு விமர்சனத்தை முன்வைப்பார்கள். நீங்கள் உடனடியாக உங்கள் வழக்கத்தின்படி கோபப்பட்டு நிதானத்தை இழந்து கத்துவீர்கள். அட பாவமே, அப்படி நடந்தால் என்னை பற்றி மற்றவர்கள் தப்பாகத்தானே நினைப்பார்கள். அதுதான் அவர்களின் நோக்கமும். அந்த கூட்டத்திலுள்ள மற்றவர்களுக்கு விமர்சனம் செய்தவள் அமைதியானவராகவும் நீங்கள் முதிர்ச்சியற்றவராகவும் தெரிவீர்கள். நீங்கள் உங்கள் கோபத்தால் அவர்களை வீழ்த்து நினைத்தீர்கள், ஆனால் உண்மையில் அவர்கள் உங்களை வீழ்த்திவிட்டார்கள். இதுதான் வழக்கங்கள் எப்படி சங்கிலிகளாக மாறுகின்றன என்பதற்கான உளவியல் விளக்கம் இல்லையா? இந்த இடத்தில் நாம் சற்று ஆழமாக சிந்திக்க வேண்டும். நீங்கள் உங்களின் சொந்த வாழ்க்கையில கூட இப்படிப்பட்ட தூண்டுதல்களை கவனித்திருக்கலாம். நிச்சயமாக. உங்களுக்கு கோபத்தை ஏற்படுத்தும் ஒரு குறிப்பிட்ட வார்த்தையை யாராவது உதிர்க்கும்போது நீங்கள் அறியாமலேயே உங்கள் கட்டுப்பாட்டை இழக்கிறீர்கள். சரி, கணிக்கக்கூடிய ஒருவராக இருப்பதுதான் நமது மிகப்பெரிய பலவீனம் என்றால் இதிலிருந்து எப்படி தப்பிப்பது? இப்போ நாம் தற்காப்பிலிருந்து அதிகாரத்தை நோக்கி எப்படி நகர்வது என்பதை பற்றி பேசப் போகிறோம். சொல்லுங்கள். உண்மையான அதிகாரம் என்பது புதிராக இருப்பதில்தான் உள்ளது. ஒரு கேள்விக்குறியாக இருங்கள். உங்கள் கணிக்க முடியாத நகர்வுகள் மற்றவர்களிடம் பயத்தை உருவாக்கும் என்று அடுத்த வாதம் முன்வைக்கப்படுகிறது. கட்டுப்படுத்த முடியாத தன்மை உங்களுக்கு மரியாதையை பெற்றுத்தரும். ஒரு நிமிஷம், இங்க எனக்கு ஒரு பெரிய கேள்வி எழுகிறது. என்ன கேள்வி? நான் யாருக்கும் புரியாத ஒரு புதிராக இருக்க வேண்டும், என்னுடைய நகர்வுகள் கணிக்க முடியாததாக இருக்க வேண்டும் என்றால் அது என்னை வலிமையானவனாக காட்டுவதற்கு பதிலாக வெறும் குழப்பமானவராக காட்டாதா? எப்போது என்ன செய்வேன் என்று எனக்கே தெரியாத ஒரு கண்மூடித்தனமான குழப்பத்தில் நான் இருந்தால் மக்கள் என்னை எப்படி மதிப்பார்கள்? அது மிக துல்லியமான ஒரு கேள்வி. ஆனால் இங்கு நாம் புரிந்து கொள்ள வேண்டிய மிக நுட்பமான வேறுபாடு ஒன்று இருக்கிறது. குழப்பம் என்பதற்கும் மர்மம் என்பதற்கும் நிறைய வித்தியாசம் இருக்கிறது. அது என்ன வித்தியாசம்? குழப்பம் என்பது உங்களுக்கே நீங்கள் என்ன செய்கிறீர்கள் என்று தெரியாமல் இருப்பது. ஆனால் மர்மம் என்பது ஒரு திட்டமிடப்பட்ட கணிக்க முடியாத தன்மை. அதாவது நீங்கள் மிக தெளிவாக இருக்கிறீர்கள், ஆனால் மற்றவர்களால் தான் உங்களை கணிக்க முடியவில்லை. ஓ, புரிகிறது. மனித மூளையை பார்த்தால் மனிதன் தனக்கு தெரியாத, தான் அறியாத ஒன்றைக் கண்டு இயல்பாகவே பயப்படுவான். இருட்டில் என்ன இருக்கிறது என்று தெரியாத அந்த பயம்தான் மனிதனை எச்சரிக்கையாக இருக்கச் செய்கிறது. ஆமா, அது பரிணாம வளர்ச்சியின் ஒரு பகுதி. அதுபோலவே உங்கள் அடுத்த கட்ட நகர்வு என்னவாக இருக்கும் என்று மற்றவர்களுக்கு தெரியாதபோது அவர்கள் உங்களை எளிதாக எடை போட மாட்டார்கள். ஒரு அலுவலகத்தில் 2 வகையான மேலாளர்களை கற்பனை செய்து பாருங்கள். சரி. ஒருவர் சிறிய தவறு நடந்தாலும் கத்தித் தீர்ப்பார். அவரை சமாளிப்பது எளிது, ஏனென்றால் அவர் கத்துவார் என்று அனைவருக்கும் தெரியும். ஆனால் இன்னொரு மேலாளர் இருக்கிறார், ஒரு பெரிய தவறு நடந்தால் கூட அவர் கத்த மாட்டார், அமைதியாக பார்ப்பார். அந்த அமைதி ஒரு விதமான பயத்தை உருவாக்கும் இல்லையா? கண்டிப்பா. அவர் அடுத்து என்ன செய்யப் போகிறார் என்ற கணிக்க முடியாத தன்மை அங்குள்ள அனைவருக்கும் ஒரு மிகப்பெரிய பயத்தையும் மரியாதையையும் உருவாக்கும். ஆஹா, குழப்பத்தை ஏற்படுத்துவது நோக்கம் அல்ல, மாறாக திட்டமிட்ட ஒரு கணிக்க முடியாத தன்மையை உருவாக்குவதுதான் உண்மையான உத்தி. சரியா? சரியாக சொன்னீர்கள். அவர்கள் உங்களை கட்டுப்படுத்த முடியாத ஒருவராக பார்க்கும்போது உங்களை சமமாகவோ அல்லது தங்களை விட வலிமையானவராகவோ பார்க்க தொடங்குவார்கள். இது வெறும் தற்காப்பு அல்ல, அதிகாரத்தை கைப்பற்றுவதற்கான ஒரு மிகச்சிறந்த உளவியல் நகர்வு. ஆமா, நீங்கள் ஒரு கேள்விக்குறியாக இருப்பதன் மூலம் மற்றவர்களை எப்போதும் ஒரு பதற்றத்திலேயே வைத்திருக்கிறீர்கள். சரி, இந்த தத்துவங்களையெல்லாம் எப்படி செயல்படுத்துவது? இதற்கான விடையை மூலக்கட்டுரை மிக அழகாக கூறுகிறது. உங்களுடைய நோக்கங்களை வெளிப்படுத்துவதை நிறுத்துங்கள், ஒரு அமைதியான நிழலாக மாறுங்கள் என்று சொல்கிறது.
உங்கள் ஆளுமையின் விளிம்புகளை மறைத்து விடுங்கள். விளிம்புகள் இல்லை என்றால் உங்களை பிடித்து கையாளும் பிடிமானமும் எதிராளிக்கு கிடைக்காது என்று கூறுகிறது. ஆமா, இது ஒரு மிக முக்கியமான தத்துவம். இதை விளக்க நான் ஒரு ஒப்புமையை பயன்படுத்த நினைக்கிறேன். ஒரு வழுவழுப்பான உலோக உருண்டையை கற்பனை செய்து பாருங்கள். அதில் எந்த ஒரு பிடிமானமும் எந்த ஒரு விளிம்பும் இருக்காது. சரி. அதை யாராவது தங்கள் கைகளால் இறுக்கி பிடிக்க நினைத்தால் அது அவர்கள் கையிலிருந்து நழுவித்தான் போகுமே தவிர அதை அவர்களால் ஆக்கிரமிக்க முடியாது. அதேபோல வெளிப்படையான விளிம்புகள் இல்லாத ஒரு மனிதரை யாராலும் தங்களுக்கு சாதகமாக பயன்படுத்த முடியாது இல்லையா? இங்கு ஆச்சரியப்பட வைக்கும் விஷயம் என்னவென்றால், அந்த வழுவழுப்பான உருண்டை ஒப்புமை இந்த உளவியல் தத்துவத்தை மிக கச்சிதமாக விளக்குகிறது. விளிம்புகள் இல்லை என்றால் பிடிமானம் இல்லை என்பதன் முழு அர்த்தமும் அதுதான். விளிம்புகள் என்று எதை குறிப்பிடுகிறார்கள்? அந்த வழுவழுப்பான பந்தில் ஒரு பிடிமானத்தை ஏற்படுத்துவது எது தெரியுமா? நம்முடைய உணர்ச்சிகள்தான். உங்களுடைய அதீத கோபம், உங்களின் அளவு கடந்த அன்பு, உங்களின் பேராசை, உங்களுடைய தீவிரமான அரசியல் கருத்துக்கள், இவை எல்லாம் தான் உங்களுடைய ஆளுமையின் விளிம்புகள். ஓஹோ, இதை வைத்துத்தான் நம்மை எடை போடுகிறார்களா? ஆமாம், இந்த விளிம்புகளை பிடித்துதான் மற்றவர்கள் உங்களை இயக்குகிறார்கள். உங்களை வீழ்த்த நினைப்பவர்களுக்கு இந்த விளிம்புகளை நீங்கள் காட்டாமல் மறைத்துவிட்டால் அவர்கள் கைகள் நழுவிவிடும். நீங்கள் ஒரு நிழலை போல ஆகிவிடுவீர்கள். நிழல் போல? ஆமாம், ஒரு நிழலை யாராவது வெட்ட முடியுமா? அல்லது அதை கட்டி போட முடியுமா? முடியாது. ஆனால் இங்குதான் நாம் விவாதிக்கும் இந்த தத்துவம் ஒரு மிகப்பெரிய உண்மையை உடைக்கிறது. என்ன உண்மை அது? அவர்கள் உங்களை புரிந்து கொண்டதாக நினைப்பதே உங்கள் மிகப்பெரிய ஆயுதம் என்று ஒரு முரண்பாட்டை இது முன்வைக்கிறது. இதனால்தான் அவர்கள் உங்களை முழுமையாக புரிந்து கொண்டு விட்டதாக தவறாக நினைப்பார்கள் என்று இது முடிகிறது. அப்போ நாம் நிழலாக மாறும்போது அவர்கள் தங்களுக்குத் தாங்களே ஒரு வலையை பின்னிக் கொள்வார்கள், அப்படிதானே? கண்டிப்பா. நீங்கள் பதிலடிலும் கொடுக்காமல் உங்களின் உண்மையான உணர்வுகளை வெளிக்காட்டாமல் ஒரு வெற்றிடமாக இருக்கும் பொழுது எதிராளி அந்த வெற்றிடத்தை தன்னுடைய சொந்த கற்பனைகளைக் கொண்டு நிரப்பத் தொடங்குவான். மிகச்சரி. அவன் உங்கள் மீது தன்னுடைய எண்ணங்களை திணித்து உங்களை புரிந்து கொண்டு விட்டதாக அவனாகவே ஒரு மாயையை உருவாக்கிக் கொள்வான். அவன் ஒரு நிழலோடு சண்டையிட்டுக் கொண்டிருப்பான். உங்களை கணித்து விட்டதாக நம்பி அவன் போடும் தப்பு கணக்குதான் அவனுடைய வீழ்ச்சிக்கு காரணமாக அமையும். இது கேட்பதற்கு மிகவும் தந்திரமான ஒரு உளவியல் உத்தியாக இருக்கிறது. அதுதான் இதன் சிறப்பம்சம். ஒருவரை எதிர்கொள்வதற்கு பதிலாக அவரை தனக்குத்தானே எதிரியாக மாற்றும் கலை இது. இங்கு நாம் ஒரு விஷயத்தை கவனத்தில் கொள்ள வேண்டும். என்ன அது? இது கேட்கும் நீங்கள் உங்களின் அன்றாட செயல்களை சற்று திரும்பி பாருங்கள். சமூக வலைதளங்களில் நாம் நம்முடைய ஒவ்வொரு நகர்வையும் எந்த சிந்தனையும் இல்லாமல் கொட்டிக் கொண்டிருக்கிறோம். நாம் மகிழ்ச்சியாக இருக்கும்போது ஒரு பதிவு, சோகமாக இருக்கும்போது ஒரு பதிவு என்று நம்முடைய விளிம்புகளை உலகத்திற்கு கண்காட்சியாக வைத்திருக்கிறோம். உண்மைதான். நாம் எல்லாவற்றையும் வெளிப்படையாக பகிர்கிறோம். நாம் இந்த இருண்ட உளவியல் தத்துவங்களை அப்படியே பின்பற்றி ஒரு நிழலாகவோ அல்லது ஒரு தந்திரசாலியாகவோ மாற வேண்டும் என்று எந்த அவசியமும் இல்லை. ஆனால் நம்மை மற்றவர்கள் எப்படி கணிக்கிறார்கள், நம்முடைய தரவுகள் மற்றும் உணர்ச்சிகள் நமக்கு எதிராக எப்படி பயன்படுத்தப்பட வாய்ப்பிருக்கிறது என்ற விழிப்புணர்வு நமக்கு கண்டிப்பாக இருக்க வேண்டும். இருக்கிறது என்பது புரிகிறது. ஆமாம். இது நாம் பாரம்பரியமாக பின்பற்றும் உண்மையாக இருத்தல் என்ற கொள்கைக்கு முற்றிலும் முரணானதாக இருக்கலாம். ஆனால் அதிகாரத்தின் விளையாட்டில் தன்னை வெளிப்படுத்தாமல் மறைத்துக் கொள்வதே தப்பி பிழைப்பதற்கான வழி என்ற யதார்த்தத்தை நாம் மறுக்க முடியாது. உண்மையான ஒரு பார்வை அது. நாம் இந்த விரிவான உளவியல் பகுப்பாய்வின் இறுதிக்கு வந்துவிட்டோம். நீங்கள் கணிக்கக்கூடியவராக இருந்தால் மற்றவர்களின் கைகளில் நீங்கள் வெறும் ரிமோட் கண்ட்ரோல் பொம்மைதான் என்பதை இது மிக கடுமையாக உணர்த்துகிறது. ஆனால் விடைபெறுவதற்கு முன்பாக இந்த மொத்த விவாதத்தையும் தாண்டி ஒரு ஆழமான சிந்தனையை உங்களிடம் விட்டுச் செல்ல விரும்புகிறேன். சொல்லுங்கள். உண்மையான அதிகாரம் என்பது முற்றிலுமாக அறியப்படாத ஒருவராக இருப்பதில்தான் உள்ளது என்றால், உங்களின் உண்மையான முகத்தை யாருக்குமே காட்டாமல் வாழ்வதின் உளவியல் விலை என்ன? இது ரொம்ப ஆழமான கேள்வி. மற்றவர்கள் உங்களை கட்டுப்படுத்தக் கூடாது என்பதற்காக ஒரு அமைதியான நிழலாக நீங்கள் மாறும்போது இறுதியில் உங்களை நீங்களே கட்டுப்படுத்திக் கொண்டு ஒரு முழுமையான தனிமைக்குள் சிக்கிக் கொள்கிறீர்களா? ஒருவரால் கூட முழுமையாக புரிந்து கொள்ளப்படாத ஒரு இரும்பு கவசம் அணிந்த வாழ்க்கை உண்மையிலேயே வெற்றிகரமான வாழ்க்கையா? இது சிந்திக்க வேண்டிய ஒரு விஷயம். இந்த கேள்வியோடு உங்களை சிந்திக்க விட்டுச் செல்கிறோம். அடுத்த முறை உங்களை நீங்களே வெளிப்படுத்திக் கொள்ளும் முன் இதை நினைவில் கொள்ளுங்கள். மீண்டும் சந்திப்போம்.